முத்தழகு பூமிக்கு கால் பண்றாங்க. என்ன மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் கால் பண்ணா எடுக்க மாட்டேறீங்க, அதனாலதான் மெசேஜ் பண்ணி விட்டேன்னு பூமி சொல்றாரு. முத்தழகு வீட்டுல திலகா ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்குறாங்க முத்தழகு கிட்ட. முத்தழகும் கேட்டு பாக்குறாங்க. என்ன பத்திரம்னு சொல்லாம கையெழுத்த வாங்கிடுறாங்க. பூமி வீட்டுல சாமி கும்பிடுறாங்க. அப்ப பேச்சு கடவுளை வேண்டிக்கிறாங்க. அப்ப அவங்க சேலையில நெருப்பு பத்திக்குது. அத அஞ்சலி அணைக்கிறாங்க. பாண்டியம்மாள் சொல்றாங்க, இத பார்த்துட்டு உனக்காண்டி உயிரை கூட பொறுப்பெடுத்தாம அஞ்சலி எப்படி வேகமா வேலை பார்த்திருக்கா பாத்தியா பேச்சு. அதனால இனிமேட்டு முத்தழகு வந்தா அவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. மூத்த மருமகளா அஞ்சலி தான் இனிமேட்டு இருப்பான்னு பாண்டியம்மாள் சொல்றாங்க. பேச்சு சொல்றாங்க ஸ்வேதா கிட்ட, அஞ்சலிக்கு மருந்தெல்லாம் போட்டு விடு, பண்ண முடியலாட்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோன்னு சொல்றாங்க. ஸ்வேதாவும் சரின்னு சொல்றாங்க. அமுதன் சொல்றாரு, என்ன பூமி, அஞ்சலி மாறிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அமுதன் சொல்றாரு. அதுக்கு பூமி சொல்றாரு, அவ மாறினாலும் ஒண்ணுதான் மாறலாட்டியும் ஒண்ணுதான், நான் அவளை மதிக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட கையெழுத்து போட்டு வாங்கி பிரிச்சு பாக்குறாரு. அது டைவர்ஸ் நோட்டீஸ். அதிர்ச்சியாராரு. அமுதன் சொல்றாரு, அண்ணி இதை நிச்சயமா அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு. எனக்கு நல்லா தெரியும் அமுதா, அண்ணி கண்டிப்பா அனுப்பியிருக்க மாட்டாங்க, திலகா தான் அனுப்பியிருப்பா. அதனால இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வக்கீல பார்க்க தான் போறேன்னு லெட்டரை கொடுத்துட்டு பூமி போறாரு. அமுதன் லெட்டரை வாங்கி படிச்சு பாக்குறாரு.